என்னை நோக்கி பாருங்கள். தேவன் சொல்லுது. இது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? எங்க காரியம் எப்படிப்பட்ட காரியம் உங்களுக்கு தெரியும். இப்பதான் பட்டு ஏதோ சபைக்கு வரலாம்னு வந்திருக்கேன், இங்க வந்தா இப்படியான்னு சொல்லலாம். வந்தவர்கள் யாவரும் தங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் மறந்து தேவ சமூகத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்காக சொல்லுகிறார் இல்லையா? யோசித்து பாருங்க. யாருக்காக? இது யாருக்காக? அவருக்கு தெரியல. இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக? அது புரியாதனால குமுறார். ஒண்ணு தெரியல, அவருக்கு என்ன பண்ணணும் புரியல. அதுக்கப்புறம் பயம் வந்தது. மரணம் என்னும் தூது வந்தது. அது எது மூலியெல்லாம் வரும்? வெறும் மங்கை மாத்திரம் இல்ல, கங்கையில கூட வரலாம் இல்லையா? எத்தனை பேர் பிடிக்கப்படும் போது இழுத்து சென்றது முதலை, அடித்து சென்றது அலை. மரணம் எது மூலம் வரணும்? ஆனால் மரணத்தை ஜெயித்தவர் நம் தேவனாகிய கர்த்தர். நானும் கூட ஜெயிப்பேன். எப்படி? அவர் எனக்குள்ளே வாசம் செய்து கொண்டு இருப்பதினாலே என்னை நடத்துகிறார். அவர் வார்த்தை எனக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. நான் அதன்படி நடந்து கொண்டு இருக்கிறேன். என்னிலே பயம் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? I am telling you. நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் எல்லோரும் மத்தியிலும். இதுதான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கணும். அதுதான் உங்கள்கிட்ட பாட்டெல்லாம் பாடி காட்டணும். சினிமாவை உயர்த்தி இல்லை, பாடினவை உயர்த்தி இல்லை, அதனுடைய கருத்தை யோசித்து பாருங்க. உலகத்தானே அப்படி வேதத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து மறைமுகமாக டைரக்டா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏசப்பா சொல்றாருங்க, காணினா அடப்பப்பா வேலை இல்லை, பல காரியம் சொல்லுவாங்க. ஆனா அதில் உள்ள வார்த்தைகளை எடுத்து பாடலாய் கொடுக்கப்படும் பொழுது எத்தனை பேர் அதை வெறுக்க முடியும்? ஏற்றுக்கொள்ளுங்க. பாடுவரை குறித்து நல்லா பாடி இருக்காருப்பா, நடிச்சவரை குறித்து சரியா பாடி இருக்காப்பா, நடிச்சவரும் பாடுற மாதிரி. பாடுவர் எங்கே இருக்காரு? அப்போ நம்ம எல்லாம் சிந்திக்கணும். அதுதான் சிந்தித்து நிதானித்து அறிந்து நான் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறேன், உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 13:5